காஞ்சிபுரம் மக்கள் நீதிமன்றத்தில் ஒரே நாளில் 339 வழக்குகள் சமரசம். ரூபாய் 10.43 கோடி தீர்வுத்தொகை வழங்கப்பட்டது. காஞ்சிபுரம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் வட்டார சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் சார்பில் தேசிய மக்கள் நீதிமன்றம் நடைபெற்றது. முதன்மை மாவட்ட அமர்வு நீதிபதி செம்மல் தலைமை வகித்து மக்கள் நீதிமன்றத்தை தொடக்கி வைத்து பேசினார். சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் தலைவரும் நீதிபதியுமான அருண் சபாபதி, கூடுதல் சார்பு நீதிபதி திருஞான சம்பந்தம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மக்கள் நீதிமன்றத்தில் மோட்டார் வாகன விபத்து வழக்குகள், வங்கி வாரக்கடன் வழக்கு, காசோலை வழக்கு, குடும்ப நல வழக்கு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் மொத்தம் 2290 விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இவற்றில் 339 வழக்குகளுக்கு சமரசம் செய்து வைக்கப்பட்டு ரூபாய் 10,43,07,051 தீர்வு தொகையாகவும் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டது. முதலாவதாக ஓரகடத்தில் கடந்த 8/4/2023 அன்று இருசக்கர வாகனத்தில் சென்றவர் மீது லாரி மோதியதில் உயிரிழந்த மறைமலை நகரை சேர்ந்த தீபக் குமார் என்பவரது குடும்பத்தினருக்கு காப்பீடு நிறுவனத்திடமிருந்து ரூபாய் 29 லட்சம் வழங்கியதற்கான காசோலையும் முதன்மை மாவட்ட அமர்வு நீதிபதி செம்மல் வழங்கினார். மக்கள் நீதிமன்ற தொடக்க விழாவில் வழக்கறிஞர்கள் பத்மநாபன், சத்தியமூர்த்தி, குணசேகரன், துரைமுருகன், கிருஷ்ணமூர்த்தி, திருமுருகன், அன்பழகன், வடிவேல் ஆகியோர் உட்பட வழக்கறிஞர்கள், வழக்காடிகள், நீதிமன்ற பணியாளர்கள், பொதுமக்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர்.